கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுவதற்கும் போதவில்லை. தமிழே, உன்னில் 1 கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை. இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற திணை அமெரிக்கா 6ஆம் ஆண்டு விழா நிகழ்வில் 2ஆம் நாள் நிகழ்வாக இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பு வாசலை வழங்கிய அமைப்புக்கு என் மனம் கனிந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்று ஒரு வகுடெடுத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கத்தின் நிகழ்வை இவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். மிக சுருக்கமான நேரத்திலே நிறைய செய்திகளை நாம் விட்டுவிடுவோமா என்கிற அந்த கவனத்தோடும் அக்கறையோடும் கவலையோடும் இந்த கருத்தரங்கத்திலே உரையாற்றிய தம்பி சரவணகுமார் அவர்களும் தொடர்ந்து ஆனந்தி அவர்களும் ஆற்றிய உரையை கேட்கிற வாய்ப்பு கிட்டியது. அதற்கு முன்பாக ஆதவன் மிடற்றி திருக்குறளை சொல்லி பொருளும் சொல்லி அதை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து சொன்ன அந்த அழகு உள்ளபடியே பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. எத்தகைய விதைகள் இந்த அன்னை மண்ணை விட்டு அந்த மண்ணுக்கு சென்றாலும் இன்றைக்கும் அந்த வேரிலே ஈரத்தை பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடியதனுடைய அடையாளம் அந்த சின்னஞ்சிறிய குழந்தை விடற்றி சொன்ன குரலில் கேட்க முடிந்தது. மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இது திணை அமெரிக்காவினுடைய 6ஆம் ஆண்டு நிகழ்வு என்கிற காரணத்தினாலே ஒரு வாழ்த்தோடு தொடங்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏறத்தாழ ஒரு 100-175 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் மாநகரத்தில இருந்து சமய பணிக்காக வந்த கால்டுவெல் பாதிரியார் தமிழகத்திற்கு பயணப்பட்டு வருகிற பொழுது அவருக்கு ஒரு 6 மொழிகள் தெரியும். தமிழ்நாட்டுக்கு வருகை தந்து தன்னுடைய சமய பணியை முடித்துவிட்டு தன்னுடைய தாயகம் திரும்புகிற பொழுது கன்னடம், கலிதெலுங்கு, கவின் மலையாளம், துளு, இந்திய மொழிகள் என்று ஏறத்தாழ 17 மொழிகள் எழுத படிக்க ஆய்வு செய்ய தெரிந்த பெருந்தகையாக கால்டுவெல் பாதிரியார் இருந்தார். அவர் எழுதிய தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் என்கிற ஒரு அற்புதமான நூல், அந்த நூலில் தொடக்கத்தில் தோரண வரிகளாக வெல்வெட்டு சொற்களான கல்வெட்டு பதிவினை போல பதிவு செய்திருக்கிற கருத்து ஒரு அற்புதமான கருத்து. அகிலத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கலாம், ஆனால் வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தது வையத்தில் தமிழ் ஒன்றுதான் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன என்பதையும் அந்த முன்னுரை தோரண வரிகளிலே விளக்கி சொல்கிறார். அதனை ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்ல வேண்டும் என சொன்னால், வழக்கு என்ற தமிழ் சொல் இருக்கிறது. வழக்கு என்கிற தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கின்றன. வழக்கு என்ற தமிழ் சொல்லுக்கு சூட்னாலும் வழக்கு தான், கேஸ்னாலும் வழக்கு தான். பல வழக்குகள் சூட்கேஸிலேயே முடிவடைந்து விடுகின்றன என்பதும் வழக்கமாக இருக்கிறது. இதை நான் சுட்டிக்காட்டி சொல்வதற்கு காரணம், அந்த பாதிரியார் அந்த நூலுடைய முன்னுரையில் 2 ஆங்கிலேயர்கள் ஒரு தமிழருக்கு சமம் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். எனவே வாழ்த்துவதற்கு தகுதி படைத்தது வண்ண தமிழ். தமிழில் ஒருவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டால் அல்லது ஒரு அமைப்புக்கு வாழ்த்து சொல்லிவிட்டால் அதனை நகல்படுத்த முடியாத அளவுக்கு அது தனி தன்மை வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் திணை அமைப்புக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் காதுகளில் இலை போட்டு இந்த கருத்தரங்கத்திற்காக காத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் தண்ணீர் திணித்து விட்டு நான் தொடர்கிறேன். திணை என்ற பெயர் வைத்ததற்கே முதலிலே உங்களுக்கு நான் தனித்த பாராட்டு தெரிவிக்க வேண்டும். தமிழின் அடையாளங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அருகி போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த அடையாளத்தை ஒரு வேற்று ஒரு மண்ணிலே
இருந்தாலும் கூட ஊற்றெடுக்க செய்யக்கூடிய உங்களுடைய அருந்தமிழ் பணி என்பது பாராட்டுவதற்குரியது. நான் நன்றி உணர்வோடு உங்களுக்கு பாராட்டு சொல்கிறேன். திணை என்கிற பெயர், இன்றைக்கு திணை என்ற அந்த சொல்லுக்கு பொருள் எது என்று கேட்டால் கூட சில பேர் மயங்கி போவார்கள். திணை என்றால் அந்த தமிழ் சொல்லுக்கு ஒழுக்கம் என்று பெயர். அப்ப வாழ்வியலை வகுத்த தமிழ் பெருமக்கள் எதற்கு முதன்மை தந்திருக்கிறார்கள் என்பதை அந்த திணை என்கிற அமைப்பே நமக்கு வாழ்வின் ஒழுகலாறு என்ன, வாழ்வில் செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது என்று வரையறை செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் அப்படி அறை அறுக்கப்பட்டது என்கிற காரணத்தால் அதை அறம் என்று சொல்கிறார். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்று சொன்னால், திணை அமெரிக்கா என்று நீங்கள் பெயர் வைத்திருக்கிறீர்கள். எனவே ஒரு முறை அமெரிக்க நாட்டுக்கு வருகை தந்த பொழுது இந்த நாட்டை பற்றி என்ன கருத்து சொல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுதுதான் நான் இந்த திணை என்கிற அடையாளத்தை தான் நான் அந்த விடையாக சொன்னேன். எனவே முதலிலே அந்த பெயர் வைத்ததற்கு நான் பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கடுத்து அப்ப தமிழின் அனைத்தும் அடங்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த 2 எழுத்து சொல் அமைந்திருக்கிறது. இது 6 ஆண்டுகளாக அந்த மண்ணிலே அருந்தமிழ் பணியை நீங்கள் ஆற்றி வருகிறீர்கள். உங்கள் வேர்வை பாசனத்தின் விளைச்சல் மகசூல் மிக செம்மையானதாக, எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய விவசாயம் வேளாண்மை நடந்திருக்கிறது. எனவே இந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு என்று நான் எண்ணி பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது, இது ஒரு விவசாயம், ஒரு வேளாண்மை நிகழ்ந்திருக்கிறது. இங்கே அமெரிக்க புலத்தில் நீங்கள் தமிழ் விதைகளை விதைத்து எடுத்திருக்கிற இந்த விவசாயத்தில் நான் காண்பது, விளைகிற அந்த விளைச்சலில் ஒரு அதிசயம் நான் பார்க்கிறேன், கேள்விப்படுகிறேன். உங்களுடைய பணிகளை புரிந்திருக்கிறேன் என்கிற காரணத்தால் நான் இதை முன்வைக்கிறேன். விளை நெல்லெல்லாம் விளை நெல்லாய் போகாமல், விளை நெல்லெல்லாம் விளை நெல்லாய் போகாமல், உலை நெல்லால் விளைய அந்த உலை நெல்லாய் ஆகாமல், விளை நெல்லெல்லாம் விதை நெல்லாக ஆக்கக்கூடிய வேளாண்மை திணை என்கிற இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற பொழுதும், அது தமிழ் சொல்லிக் கொடுப்பதாக இருக்கட்டும், தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதாக இருக்கட்டும், எண்ணங்களையும் சிந்தனையும் அது ஊற்றுக்கள் தோண்டி அந்த ஈரத்தை காப்பாற்றுவதாகட்டும், இந்த பணி தொடர வேண்டும், இந்த அமைப்பு வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அமைப்பு விலைவாசியை போல உயரட்டும் என்று நான் வாழ்த்த முடியுமா? உயர்ந்ததை வைத்துத்தான் வாழ்த்து சொல்லுவது தமிழ் மரபு. எனவே எது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தேன். எது சில வளர்கின்றன, கொஞ்ச காலம் கழித்து தளர்கின்றன, பிறகு காணாமல் போய்விடுகின்றன. எது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று யோசித்து பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது, சென்ற ஆண்டு எனக்கு 76 வயது, இந்த ஆண்டு 77 வயது. எனவே வயது ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது கோடம்பாக்க ஏரியாவை தூத்துப்பாக்கி எல்லா ஏரியாவையும் செல்லும். அவர்கள் ஒப்பனையிலே வயதை குறைப்பார்கள், ஆனால் வயது என்பது குறையாது. வயது ஒன்றுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே திணை அமெரிக்க அமைப்பு வயதை போல வளரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதன் அறிவு பணி எவ்வளவு ஆண்டு காலம் வாழ வேண்டும், பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு, பல கோடி 100,000 என்று ஆழ்வார் அமுத தமிழை கடன் வாங்கி சொல்லவா என்று எண்ணி பார்த்தால், ஒரு நல்ல படைப்பாளன் இரவல் வாங்க மாட்டான், எச்சில் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டான் என்கிற அந்த படைப்பு இலக்கணம் அறிந்தவன் என்கிற காரணத்தால் தமிழில் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு நிகராக வாழ்த்து வேறு எந்த மொழியிலும் சொல்ல முடியாது என்று கால்டுவெல், அவர் போல்டுவெல் என்றுதான் சொல்ல முடியும், அவ்வளவு தைரியமாக பதிவு செய்திருக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் வயதை போல திணை அமெரிக்கா வளரட்டும் என்று சொன்னேன். அதுதான் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதன் பணி எவ்வளவு ஆண்டு காலம் நீள வேண்டும்னா, ஆண்டவன் ஆயுட்காலம் வரை திணை அமெரிக்காவின் அறிவு பணி வாழட்டும், நீளட்டும் என்ற அட்சதை சொற்களோடு
2 பேர் உரையாற்றினார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னன்னு சொல்லி சொன்னா, சரவணகுமாரனுடைய கல்வியும் கலையும் என்கிற கருத்துரை, அதை போல கவிஞர் ஆனந்த் நெறியாழ்கையும் செய்து கொண்டு அவர்கள் அநேகமாக இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழின் முக்கனியை அப்படி பெய்தும் கொய்தும் நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆங்கிலம் கோலோச்சக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்ந்தாலும் கூட துளியும் ஒரு கலப்பட மொழி இல்லாமல் தூய தமிழ் சொற்களை ஆண்டு இருவரும் பேசியதும் சிந்தனையில் தெளிவும் குழப்பம் தடமாற்றம் இல்லாமல் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பிலே கருத்துக்களை ஒரு குறுத்து விரித்து செந்தமிழ் பந்தியாக அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மிக்க அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இனி ஒரு 30 மணித்துளிகள், இனி 30 மணித்துளில தொடங்கியதிலிருந்து ஒரு 30 மணித்துளி என்று கணக்கு வைத்துக் கொண்டாலும் கூட தமிழர் வாழ்வியலை பற்றி அன்று இன்று என்று பிரித்து கொண்டு, ஏன்னா அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர் வாழ்வியல் உண்டு, அதில் மாற்றம் காணாது அன்றைக்கே சிறந்த நிலையை எய்தி இருக்கக்கூடிய தமிழர் வாழ்வு என்கிற காரணத்தால் இன்றும் தொடர்கிறது என்பதை நம்மை உரையாற்றிய 2 பெருமக்கள் முன்முகமாக எடுத்து சொன்னதை நான் அப்படியே வழிமொழிந்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்று நாம் பார்க்கிற பொழுது வாழ்வு அப்படிங்கிற சொல்லையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது. உலகத்தில் எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் கேட்டு பாருங்கள், வாழ்வு என்பதற்கு எதிர்ப்பதம் எது என்று கேட்டால் சாவு என்று சொல்வார். லைஃப் அப்படின்னா டெத்து தான், அது வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அது மாதிரி ஜிந்தகின்னு சொன்னாலும் அது மர்னே என்று சொல்வார்கள். இப்படி பல மொழிகளில் வாழ்வுக்கு எதிர்ப்பதம் சாவு என்றுதான் சொல்வார்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் வாழ்வுக்கு எதிர்ப்பதம் சாவு என்று சொல்வதில்லை, தாழ்வு என்று சொல்வார்கள். ஏன்னா மேல்நிலையை விட்டு எந்த சூழ்நிலையாலும் தாழ்நிலைக்கு வந்து விடாது அந்த நிலையை காப்பாற்ற வேண்டும் என்கிற காரணத்தால் தான் வாழ்வுக்கு எதிர்ப்பதும் தாழ்வு. தாழ்வு வந்தாலே அது சாவதற்கு சமம். அந்த மனிதன் செத்து விட்டான் என்று பொருள் என்று வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வாழ்வின் கண் தாழாமையும் தாழ்வு வந்துடைய வாழாமையும் மானம் என்று மானம் என்கிற அதிகாரத்திற்கு பொருள் எழுதுகிற பொழுது பரிமேலழகர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய இடத்துக்கு கூட நிலை என்று பெயர் வைத்திருக்கிறோம். அப்ப நிலை நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய அந்த வாசல்ல இருக்கக்கூடியது நிலை என்று நாம் வைத்திருக்கிறோமே. அப்ப தமிழர்கள் பெரிதும் வாழ்விலே மதிக்கக்கூடியது அவருடைய நிலை. என்றைக்கு அந்த நிலை தாழக்கூடும். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை என்று சொல்கிறார். இப்ப நாம் பார்த்தோம்னா நிலை தாழ்வாக இருக்கிறதுனா தலை தானாக குனிந்து பார்க்க வேண்டும். நிலை உயர்வாக இருந்தால் தலை நிமிர்ந்து. எனவே நம்முடைய வாழ்க்கை நிமிர்வுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமே தவிர எதன் பொருட்டும் தலை குனிந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விடக் கூடாது என்பதை தமிழர்கள் உயிர் கொள்கையாக பெற்றிருந்தார்கள் என்கிற காரணத்தினாலே வாழ்வியல்ல அவர்கள் இந்த நிலைப்பாடு நிலை என்பதை எண்ணங்களாலும் வாழ்வியல் முறைகளாலும் அந்த நிலை பெறலாது தவறாது வாழ வேண்டும். குறள் நெறி இருக்கிறது, அன்றைக்கு இருந்தது. குறள் நெறிக்கு பிறள் நெறி இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்கிறோம். திருக்குறள்ல சொல்லப்பட்டது இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்து பார்க்கிற பொழுது அவன் மிக தெளிவாக அன்றைக்கு இருந்த சாஸ்திரங்களுக்கு மாறாக எது செய்தும் கூட தாயினுடைய பசியை ஆற்றலாம் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் திருவள்ளுவர் ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கு துணை. பெத்த தாய் அவள்தான் நமக்கு பசியாற்றினாள், நம்மை வயிற்றிலே சுமந்தாள், கண்ணை விளக்காக்கி ரத்தத்தை பாலாக்கி கையை தொட்டிலாக்கி கருத்தை காவலாக்கி
குழந்தை விழித்திருந்த பொழுது விழித்திருந்து குழந்தைக்கு நோய் வந்தால் மருந்து சாப்பிட்டு வாழ்கிற தாய் அவள் பசியோடு இருக்கிறாள்னா உலகத்துல அந்த அவலத்திற்கு அந்த துன்பத்திற்கு மிகையானது இன்னொன்றும். ஆனால் திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்கிறான், மிக அழகாக சொல்லுகிறான், ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும். ஏன்னா தாய் பசியா இருக்கிறத காணக்கூட முடியாது, காண்பான் ஆயினும் அது காண முடியாது. அப்படி கண்டுட்டான்னா அவளுடைய பசியை தணிப்பதற்கு கூட சான்றோர்கள் பழிக்கும் பிறள் நெறிக்கு போகக்கூடாது என்று குறள் நெறி நம்மை ஆற்றுப்படுத்துகிறது, வழிப்படுத்துகிறது. ஆனா இன்னைக்கு எல்லா நெறியும் பிறள் நெறியா போச்சு. ஒரு பெண்ணிடத்துல தப்பு செய்ய போகிறவன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப கரெக்ட் பண்றதுங்கிறதே இன்னைக்கு தப்பு செய்வது என்கிற அளவுக்கு வந்து விட்டது. எனவே நெறி விட்டு நிலை கெட்டு இன்றைக்கு திரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை அன்றைக்கும் இன்றைக்கும் ஒத்துப்போய் ஒரு நல்ல வாழ்வு, நிலை கெடாத வாழ்வு, திரியாத ஒரு வாழ்வு வாழ்கிற தமிழர்களையும் பார்க்க முடிகிறது. நிலையிலே எந்த அளவுக்கு மாறுவார்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தமிழர் வாழ்வையும் பார்க்க முடிகிறது என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப அறத்திற்கும் தர்மத்திற்கும் விதிக்கப்பட்ட நெறிமுறைகளுக்கு மாறாக வாழ்வை பற்றி ஒரு காலத்துல அச்சப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு அச்சம் கூட அகன்று விட்டதோ என்று நாம் வருந்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அன்றைக்கு தமிழர் வாழ்வு அகம் புறம் என்று இருந்தது, இன்றைக்கு இகம் பரம் என்று ஆகிவிட்டது. என ஒவ்வொரு காலகட்டத்துல எது முதன்மைப்படுத்துகிறது? எந்த நிலையிலும் தமிழர்கள் அறத்தை தவிர்த்து ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்பதை வரையறுத்த அந்த வாழ்க்கையை சுட்டிக்காட்டி அது பெரிது என்று கருதி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். ஒழுக்கத்தை பெரிது, அது அந்த அறங்களில் தலையான அறமாக இருப்பது ஒழுக்கம்தான் உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது என்கிற காரணத்தினாலேதான் தமிழர்களுடைய இயல்பை பற்றி மிக அழகாக கல்வி கலையினுடைய சிறப்பை பற்றி சரவணன் பேசுகிற பொழுது சொன்னார். தொடர்ந்து பேசுகிற பொழுது நம்முடைய ஆனந்தி அவர்கள் ஒரு பாடலை எடுத்து காட்டினார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்று ஒரு அரசன், பாண்டிய அரசன், அவன் பாடிய ஒரு அற்புதமான பாடல் தமிழர் வாழ்வியல் அன்றைக்கு எப்படி இருந்தது என்பதற்கு தொடக்க வரிகளை அவர் நினைவுபடுத்தி காட்டினார். ஏன்னா தமிழருடைய பண்பாடு என்பது அந்த விருந்தினர், அந்த விருந்து உபசரித்தல், அறவோர் கணித்தலும், அந்தனர் ஓம்பலும், துறவோர் கெதிர்தலும், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும், இழந்த என்னை என்று கணவன் விரிந்து போன காரணத்தினாலே தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல், அதையும் நான் இழந்தேன். அறவோர்க்கு அடித்தல் முடியல, கணவன் இல்லாமல் அறம் செய்ய முடியாது. அந்தனர் ஓம்பல், செந்தன்மை பூந்த சான்றோர்களை பாதுகாத்தல், துறவோர்க்கு எதிர்த்தல், உண்மையான துறவிகளை எதிர்கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துதல், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல் என்று இந்த பண்பாட்டு கூறுகளை எல்லாம் என்னால் செய்ய முடியவில்லையே என்று கண்ணகி வருத்தப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை, அருந்தும் மெல்லடகு ஆரிட அருந்தும் என்று அழுது, விருந்து கண்ட போது என்னுருமோ என வெதும்பும் என்று ராமனை பிரிந்து அயோத்தியிலே சிறை வைக்கப்பட்ட சீதை, விருந்து வந்தால் என்னுடைய கணவன் ராமன் எத்தகைய துன்பப்படுவானோ என்று சொந்த இழப்புகளை பற்றி கருதாமல் ஒரு பண்பாட்டு கூறு நாம் கடைபிடித்து அந்த நெறியை விட்டு அதை செய்ய முடியாமல் போகிறதே என்கிற வருத்தம் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதனர் தமிழர் உண்டலும் இலரே. ரொம்ப அற்புதமான பாட்டு. ஆனா அந்த பாட்டு தொடங்குகிற பொழுது உண்டார் அம்ம, இவ்வளவு கொடிய இயற்கை சூழல் வந்தாலும், சேதங்கள் வந்தாலும், கொடும் போர்கள் வந்தாலும், இவ்வளவுக்கு பிறகு இந்த உலகம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, கடலுள் மாய்ந்த இளம்பெரு, கடல்ல இருந்துட்டான் இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய அரசர் பின் வரிகளை சொல்கிற பொழுது, அத இந்திரலோகத்திலே கிடைக்கக்கூடிய அமுதமாக இருந்தாலும் தனியே சாப்பிட மாட்டார், தன்னந்தனியே சாப்பிட மாட்டார். பாரதி திரைப்படம் வந்த பொழுது இன்றைக்கும் கூட எடுத்து பாருங்கள்,
அவ்வளவு வறுமையிலும் வெளியே இருந்து வீட்டுல இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாம பாரதி நண்பர்களை கூட அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துருவானாம். அப்ப அது செல்லம்மாள் பாரதி பட்ட துன்பத்தை எல்லாம் முழுவதுமாக உள்வாங்கி கொண்டானா இது தெரியாது சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு அற்புதமான காட்சி அந்த இயக்குனர் வைத்தது. பாரதி வாழ்வில நடந்த நிகழ்ச்சி தான். உள்ளே நண்பர்கள் சிலரை அழைத்து கொண்டு வந்து உள்ளே வந்து செல்லம்மாட்ட கொஞ்சம் சாப்பாடு நீ சமைத்து வை என்று சொல்லிவிட்டு போகிற. அரிசி இருக்குதான்னு கூட தெரியாது. அரிசி இருக்குதான்னு கூட தெரியாது. அவர் பக்கத்து வீட்டுல போய் கடன் வாங்கி அந்த அரிசியை உடனே உலையில போட்டு சமைக்க முடியாது இல்லையா? ஏன்னா எப்படிப்பட்ட அரிசிங்கிறது நாம் சொல்லணுங்கிற தேவையில் இப்ப சில சமயத்துல பங்கீட்டு கடைகள்ல வாங்கக்கூடிய அரிசியை பார்த்தா கையில அப்படியே நகருது. புழு மாதிரி அது அரிசி வடிவத்திலேயே இருக்கு. அப்படியே சரிக்கு சரியா கல்லு, புழுவும் கல்லு இருக்கிறதுனால அதுக்கு புழுங்கல்னு பேர் வச்சிருக்கிறானோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கலப்பட வாய்ந்த அரிசியை நாம் பார்க்கிறோம். பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கி விட்டு வந்த அரிசிய செல்லம்மா உட்கார்ந்து புடைப்பாள். அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். புடைத்து அதில் உள்ள கல்லெல்லாம் நீக்கி விட்டு சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு முறத்திலே வைத்திருப்பாள். வெளியே சென்ற பாரதி வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது முறத்திலே புடைக்கப்பட்ட அந்த கல், அந்த நீக்கப்பட்ட அந்த அரிசியை பார்ப்பான். அதற்கு முன்பே வருகிற பொழுது பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கிய அந்த அரிசி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்தை பார்த்து விட்டு அவன் அப்படியே திரும்பி போய் விட்டு சிறிது நேரம் கழித்து மீண்டும் வருகிற பொழுது அந்த புடைக்கப்பட்ட கல் நீக்கப்பட்ட அரிசி முறத்தில் இருக்கிறது. அதை எடுத்து முற்றத்தில் இருக்கிற அந்த காக்கைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாய் இடக்கூடிய காட்சியை வைத்திருப்பான். விருந்து பரிமாறுகிற பொழுது வந்த விருந்தினரை நாம் கவனிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்கிற காரணத்தால் அரிசிமா கோலல் அமைத்தனல் நங்கை பரிசில் நீட்டினான் பகலவன் தான் என்று குடும்ப விளக்கில் நம்முடைய பாவேந்தர் அரிசியிலே மாக்கோலம் அமைத்து வாசலிலே தன் வாசலுக்கு வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சிகள் கூட வயிறார ஒரு உணவு உண்டு விட்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்திலே அரிசி மாக்கோலத்தை அவர்கள் அமைத்தார்கள் என்று பாவேந்தர் பதிவு செய்த அந்த வரலாறு நமக்கு நன்றாக தெரிகிறது. நான் அனைத்து கூறுகளையும் எடுத்து பேசுவதை விட நெஞ்சத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முதன்மையான அந்த செய்திகளை உங்களுக்கு நான் எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் ஒரு பறவைக்கு போடுகிற அந்த அரிசி கூட கல்லோடு காகத்தை நோக்கியது போடப்பட்டால் அந்த கல் அந்த பறவையை ஊறுபடுத்தி காயப்படுத்தி விடுமே என்று தன் வீட்டிலே பசியார வைத்திருக்கிற அரிசியை கூட பறவைகளுக்கு உபந்தளித்த பாரதி அவனுடைய வாழ்வு என்பது இன்றைய காலகட்டத்திலே அன்றைக்கு நாம் விருந்தினர் வீட்டுக்கு வருகிறவர்களை புறந்து பாதுகாத்து அவர்களை உபசரித்தல் என்கிற அந்த பண்பாட்டின் ஒரு நீட்சியாக இருப்பதை அந்த காட்சி நமக்கு எடுத்து சொல்கிறார். எனவே இந்த பண்பு இன்றைக்கும் அயல் மண்ணுக்கு சென்றாலும் அன்னை மண்ணில் வாழ்ந்தாலும் இன்றைக்கும் கூட வீட்டுக்கு வருகிறவர்கள் குறைந்தபட்சம் தண்ணீராவது கொடுக்க வேண்டும் என்ற அந்த பழக்கம் இன்றைக்கும் நம்மிடத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. எனவே இதை நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு விருந்தினர்களை பாதுகாக்கிற அந்த சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. கடைசியில இரவிலே கதவை மூடுகிற பொழுது ஒரு குரல் எழுப்புவார்களாம். நம்முடைய நற்றிணை ஒரு அருமையான காட்சியை எடுத்து காட்டுகிறார், குறுந்தொகை காட்டுகிறார். கதவை மூடுகிற பொழுது யாராவது விருந்தினர்கள் இருக்கிறீர்களா என்று குரல் எடுத்து எதிர்குரல் வராவிட்டால் தான் கதவையே அவர்கள் அடைப்பார்களாம். எனவே அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாய் என்று அன்பால் திறந்து வைத்த அந்த கதவு சாத்தப்படுகிற பொழுது கூட கடைசி நொடி வரை விருந்தினர்களை எதிர்பார்க்கக்கூடிய அந்த பண்பாடு என்பது நம்முடைய வாழ்வியலில் ஒரு கூறாக அமைந்திருந்தது. இல்லறத்தின் ஒரு அறம் சார்ந்த ஒரு நிகழ்வாக, பழக்கமாக, பண்பாடாக இருந்தது. இன்னைக்கு இத கொஞ்சம் அப்படியே பார்க்கிற பொழுது
அந்த பழக்கம் கலையில் கூட புலப்படுத்துகிறது. அண்மையிலே நான் எழுதிய ஒரு கவிதையை ஒரு சின்னஞ்சிறு குறும்படமாக அன்பர்கள் தயாரித்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்ன ஒரு தூக்கணாங்குருவி கூடு. அந்த தூக்கணாங்குருவி கூடு மற்ற வீடு கட்டுறதுக்கும் ஒரு பறவை வீடு கட்டுவதற்கு வேறுபாடு இருக்கிறது. நம்ம வீடு கட்டுறோம் சொல்லிச்சுன்னா கீழே இருந்து ஆரம்பிப்போம். ஆனா இது ரொம்ப உயர்ந்த பறவை, உயர்ந்த இடங்களிலேயே பறக்கிற பறவையினால அது மேல இருந்து கூடு கட்டு, கீழே இருந்து கட்டுறதில்லை. தூக்கணாங்குருவி அது தூங்குதல் அப்படின்னாலே தொங்குதல்னு அர்த்தம். அந்த தூக்கணாங்குருவி கூட்டுல ஒரு எது வறண்டு போன காலமோ என்னமோ உள்ள வந்து ரொம்ப அழகாக அந்த கூட்டை நார் வைத்து பின்னி அது என்ன செய்கிறது, ஒரு சின்ன கதவும் ஏற்பாடு பண்ணி அந்த எதிர்ப்புறத்திலே காற்று வருவதற்காக வேண்டி சாளரம் போன்ற சின்ன துவாரத்தையே ஏற்பாடு பண்ணி இதுல வேற யாரும் உள்ளே புகுந்து விடக் கூடாது என்று அதுல அந்த கதவுல முள்ள வைத்து அடித்து அது மிக அழகாக மூடிக்கொள்ளக்கூடியது, பாதுகாப்பாக உள்ளே இருக்கக்கூடிய குஞ்சுகள் முட்டையிடுகிற பொழுது அது பாதுகாப்பிலே இருக்க வேண்டும்னால அந்த முட்டையிடக்கூடிய பகுதி குஞ்சுகள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதியில அது பஞ்சு துணி போன்றவற்றை அந்த குருவிகள் கூடு கட்டும். ஆனால் இந்த நம்முடைய கவிதையை ஊட்டி எடுக்கப்பட்ட அந்த குறும்படத்திலே அவர்கள் காட்டி இருக்கக்கூடிய காட்சி என்பது எங்கேயோ ஒரு அதுக்கு வேற புல்லோ அல்லது பஞ்சோ துணியோ கிடைக்காத ஒரு காலகட்டத்தில் அந்த பறவைக்கு 2 தமிழ் இதழ்கள் காகிதம் கிடைக்கும். அது என்ன காகிதம்னா சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தினுடைய தாள். ஏதோ அச்சு போட்டு அது காற்றுல கிழிந்து கிடக்கக்கூடிய 2 தாள்ல பெரிய புராணம், சேக்கிழார் பெருமான் எழுதிய புராணம். அந்த புராணத்துடைய 2 தாள் கிடைக்கும். சேக்கிழார் பெரிய புராணத்துடைய பிழிவு என்னன்னா வருகிறவர்களுக்கு சாப்பாடு போகும், அவர்களுடைய பசி அமர்த்தம் இருக்கிற அறங்களிலேயே தலையான அறம் தான். பசித்தோர் முகம் பார் வள்ளல் பெருமான் அன்றைக்கு வடலூரிலே மூட்டிய அந்த தீ இன்ற அளவுக்கும் அது அணையாது பாதுகாக்கப்படுகிறது. அடுப்பிலே நெருப்பு எரிந்தால் வயிறு குளிர்ச்சியாக இருக்கும், அடுப்பு குளிர்ச்சியாக இருந்தால் வயிற்றிலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். இந்த பசி என்பது பிறந்த அந்த கணத்திலே இருந்து நமக்கு தொற்றி கொண்டு வரக்கூடிய பிணி என்கிற காரணம் பசி பிணி என்று சொல்வார். அது பிணித்திருக்கிறது. இன்றைக்கு அது ஆற்றக்கூடியது எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை இன்றைக்கு காசா பகுதியிலே போரிலே முழு அழிவுக்கிடையே உணவுப் பொருட்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு வழிகளெல்லாம் அடைக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் பாத்திரங்களை ஏந்தி கொண்டு சின்னஞ்சிறிய குஞ்சு குடுவான்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு மரணத்தினுடைய தலைவாசலை தட்டி கொண்டு ஒருபடி உணவுக்காக அலைகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த குறும்படத்தில் பெரிய புராணம் என்பது சிவனடியார்களுக்கு சோறு போடுவது, வரக்கூடிய சிவனடியார்களை பசி அமர்த்தி அனுப்புவது. நீங்க 63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலையும் இந்த ஒரு பண்பாடுதான் பேணி பாதுகாக்கப்படுகிறது. அந்த வகையில் பெரிய புராணத்துடைய தாளின் மீது அதுக்கு குருவிக்கு படிக்க தெரியாது, இயல்புல இயற்கையா அது கிடைச்சதை உணர்ந்து வச்சுது. அதற்கு மேலே அது முட்டையிட்டு அதற்கு மேலே அடைகாத்த அந்த குஞ்சுகள், கண்பிடிக்காத அந்த குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுவதற்காக அந்த குருவி பறந்து சென்று வந்து அந்த குஞ்சுகளுக்கு உணவூட்டுவதற்காக உள்ளே வருகிற பொழுது அந்த குறுப்படத்துல அந்த தூக்கணாங்குருவி கூட்ட ஒட்டி அணில் ஒன்று அப்படி அங்கேயும் இங்கேயும் சுழன்றாடி கொண்டிருக்கிறது. ஆகா என்று குஞ்சுக்கு வைத்திருந்த அந்த சிறு தானியங்களை அந்த குருவி இந்த அணிலுக்கு ஊட்டுகிறது. இது ஒரு உயிர், அது ஒரு உயிர், இது வேற ஜாதி அது வேற ஜாதின்னு நினைக்கல. தன் வீட்டுக்கு வந்திருக்கிற அது விருந்தினர், அது பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும். குஞ்சுக்கு வைத்திருந்த அந்த தானிய மணிகளை அந்த அணிலுக்கு ஊட்டுகிறது என்பது இந்த படத்துல எடுத்திருந்தார்கள். படம் பார்த்த அன்பர்கள் ஆகா ஒரு நல்ல பண்பாட்டு செய்தியை பரிமாறக்கூடிய சேக்கிழார் பெரிய புராணத்துல ஒரு அறிவற்ற பறவை உட்கார்ந்தாலும் கூட அதற்கும்
இந்த பண்பாடு தமிழ் பண்பாடு வந்து விடுகிறது அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் அந்த படம் நிறைவு பெறுகிறது. அப்ப பார்த்து கொண்டிருந்த நண்பர் என்கிட்ட கேட்டாரு, சிட்டுக்குருவியோ அந்த தூக்கணாங்குருவியோ வந்த அந்த அணிலுக்கு, தன் கூட்டுக்கு பக்கத்துல வந்த அணிலுக்கு இந்த தானியத்தை ஊட்டுகிற அந்த காட்சி என்பது நேர்த்தியாக இருந்தது. ஆனால் அமர்ந்திருந்தது பெரிய புராணம். பெரிய புராணம் என்பது சிவனடியார்களுக்கு தான் சாப்பாடு போடுறதை பற்றி பெருமையாக, ஆனா நம்ம மண்ணில் இருந்த பண்பாடு தான், வேற ஒண்ணு இல்லை. அது எப்படி நான் அணிலுக்கு ஊட்டியதுன்னா, நான் அப்ப சொன்னேன், அந்த அணிலை கூர்ந்து பாருங்கள், அதன் முதுகிலே 3 கோடுகள் இருக்கும். ஆகா, திருநீர் பூசிய வெந்நீர் பூசிய அந்த விருந்தாளி வந்திருக்கிறார் என்று அந்த பெரிய புராணத்துடைய சாரம் எதுவோ அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த அணிலுக்கு உணவூட்டக்கூடிய அந்த இரக்கம், உயிர் இரக்கம் இருக்கிறது. அது நம்முடைய தமிழர் வாழ்வியலிலே அன்றைக்கும் இன்றைக்கும் கூட செழித்து கிடைத்து வளர்ந்திருக்கிறது, பட்டு போகாமல் பாதுகாப்பாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அதற்கு அடுத்து தமிழ் வாழ்வியலிலே அன்றும் இன்றும் நாம் பார்க்கிற பொழுது மற்றொரு குறிப்பையும் நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது ஒரு மிக முக்கியமான குறிப்பு. உலகத்திலே இந்த இனத்தினுடைய உண்மையான அடையாளம் எது என்பதை பற்றி ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப இலக்கியங்களிலே வெறும் வரிகளாக படுத்து கிடந்த கருத்துக்களை எடுத்து வாழ்வியல் நெறிகளாக மாற்றி செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிற பொழுதுதான், அது பின்பற்றப்படுகிற பொழுதுதான் இந்த இலக்கியத்திற்கும் அந்த இலக்கியம் காட்டக்கூடிய வாழ்வுக்கும் ஒரு அர்த்தம் வருகிறது, ஒரு பொருள் வருகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற மற்றொரு கூறு தமிழர் வாழ்வியலில் அவர்கள் உரையாற்றுகிற பொழுதும் சொன்னார்கள், இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு அது என்னவாயிருக்குதுங்கிறத சொல்ற, குறிச்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 4 நிலம். அதனால உலகத்துக்கே தமிழர்கள் நிலம், 4 நிலம். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பகுதியா இருந்தாலும் இந்த 4 வகைப்பாட்டுக்குள்ளே அடக்கி விட முடியும். மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல் வழிந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் வடிவம் கொள்ளும். பாலைன்னு ஒரு தனி நிலம் கிடையாது. முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தன் இயல்பிலே கெட்டு போனால் அதற்கு பேர் பாலை என்று வைத்தார்கள். அது ஒரு தனித்த வகைப்பாடுள்ள நிலம் இல்லை. திணை என்று நாம் பார்க்கிற பொழுது அது அகத்திணை புறத்திணை என்று பிரித்தார்கள். பிரித்த பொழுது நிலமும் பொழுதும் முதற் பொருள். அகத்திணையில முதல்ல மனிதன் இடம் தந்தது தமிழர் வாழ்வியல்ல நிலத்துக்குத்தான் அடிப்படையான இடம், அது முதற் பொருள். நிலமும் பொழுது காலம், அப்ப டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள். இதை அன்றைக்குள்ள தமிழர்கள் எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து வாழ்க்கைக்குரியத அகப்பொருள்ல பாத்தீங்கன்னா அது உரிப்பொருள், அது ஒழுக்கம் சார்ந்தது, திணை சார்ந்தது. அன்பின் அகந்திணை, சமுதாய வாழ்க்கை புறத்திணை என்று ஆகியிருக்கும். முத்தமிழறிஞர் கலைஞர் அகத்திற்கும் புறத்திற்கும் விளக்கம் சொல்கிற பொழுது மிக அழகாக சொல்லுவார், பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாதது அகம், பிறரோடு பகிர்ந்து கொள்ள தூண்டுவது புறம் என்று சொல்வார். அடுத்தவரிடத்திலே பகிர்ந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒன்று. இந்த பகிர்வு தான் நுகர்வு கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி பெருகி இருக்கிற பொழுது தமிழர்கள் பகிர்வு கலாச்சாரத்தை, பண்பாட்டை சொன்னார். பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நாம் பார்க்கிற பொழுது பாரதி வாழ்ந்தால் எனக்கு மீண்டும் நினைவுக்கு வருகிறது. அவன் அசைவம் சாப்பிடக்கூடியவன் இல்லை என்றாலும் மீன் விற்று வரக்கூடிய ஒரு மீனவ குலத்து பெண்ணை பார்க்கிறான். கூடை முழுக்க மீனை போட்டு எடுத்துக்கொண்டு வருகிறாள். கழுத்து நரம்பு புடைத்திருக்கிறது, வேர்த்து விறுவிறுத்திருக்கிறது. வெயிலிலே வருகிறாள். வருகிற பொழுது பாரதி அவளுடைய சுமையை குறைக்க வேண்டும், நீ என்ன விற்கிறாள் என்று அவன் கண்ணுக்கு தெரியாமல் கருத்திலே படாமல் அருகிலே சென்று என்னம்மா என்று கேட்கிறான். இல்ல மீன் விற்கிறேன்யா சொன்ன பொழுது அதை கீழே இறக்க வைத்து அந்த மீன்களை பூரா விலைக்கு வாங்கி
எடுத்து கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற குளத்திலே, பாண்டிச்சேரியில பக்கத்துல இருக்கிற குளத்திலே மீனை விலைக்கு வாங்கி இந்த மீனை மீட்டு குளத்திற்குள்ளே விட்டான் என்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அது மாதிரி பாரதி அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் புயல் பாண்டிச்சேரியில் அடித்த பொழுது அரவிந்தர் அவர்கள் மக்கள் எல்லாம் வீடுகளை இழந்து தவிக்கிற அந்த நேரத்திலே நிவாரணப் பொருட்களை, உணவுப் பொருட்களை, உடைகளை எடுத்துக்கொண்டு அதனை பாண்டிச்சேரியினுடைய ஒரு பகுதியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிற பொழுது பாரதி அந்த புயலிலே கீழே விழுந்து விட்ட மரங்களிலே கூடு கட்டிய பறவைகள், புயலில் அடிபட்டு இறந்து போன பறவைகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இடுகாட்டுக்கு சென்று மிக கண்ணியமான அந்த பறவைகளை எல்லாம் அடக்கம் செய்தான் என்பதை பார்க்கும். இதுதான் தமிழர்களுடைய உயிர் நேயம். அன்றைக்கு உயிர் நேயம் எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது இந்த இயல்பான வாழ்க்கை, இயற்கையோடு பொருந்திய வாழ்க்கையாக உடைய வாழ்க்கை இருந்தது. அதுல அகத்திடையில முதற் பொருள் அது நிலமும் பொழுதும், உரிப்பொருள் என்பது அந்த ஒழுக்க செயல்பாடு, அது அந்தந்த நிலத்திற்குரிய செயல்பாடு. கூடல் கூடல் நிமித்தம், ஊடல் ஊடல் நிமித்தம், இல்லையா, இருத்தல் காத்திருத்தல் காத்திருத்தல் நிமித்தம், இப்படி ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு வகையான ஒழுக்க செயல்பாடுகளை வகுத்து பொருளியல் வாழ்க்கை என்பது வாழ்க்கைக்கான இலக்கணமாக தமிழர்கள் வகுத்தார்கள் என்பதை தொல்காப்பியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நீங்கள் அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருக்கிற செய்தி, அதுல நான் கவனம் கொள்ள வேண்டிய, கவனம் குவிய வேண்டிய செய்தியாக நான் கருதுவது என்பது கடைசியில பாத்தீங்கன்னா கருப்பொருள், அந்த நிலங்களிலே இருக்கக்கூடிய, இயற்கையில் இருக்கக்கூடிய தெய்வம், உணாவே, மா, மரம், புல், பறை என்று அந்த கருப்பொருள் என்பது அந்த இடத்துல மரங்கள், விலங்குகள், அந்தந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், அந்த நிலத்திலே வாழக்கூடிய மக்கள் யாரு, தொழில், இதெல்லாம் கருப்பொருள் என்று வைத்திருக்கிறார். தெய்வம், கடவுள் கூட முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் மூன்றாம் இடத்திலே தான் வைத்திருக்கிறானே தவிர இது கடவுளுக்கு அவன் முதன்மை கொடுக்கவில்லை. நிலமும் பொழுதும், நிலத்திற்கும் பொழுதுக்கும் ஒழுக்கத்திற்கும் தான் இந்த இடத்தை, வாழ்வுக்குத்தான் இந்த இடத்தை தந்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் நிறைவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி ஏனென சொன்னால், இந்த உயிர் நேயம் என்பது தமிழர் வாழ்வியலிலே ஒரு பகுதியாக, ஒரு கூறாக இருந்தது. இன்றைக்கு முழுவதுமாக அது பட்டு போய்விட்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மலைக்கு போவார்கள், உச்சிக்கு போவார்கள், குறிஞ்சி நிலத்துல போவார்கள், ஏதோ அங்க இருக்கக்கூடிய கோயில்ல நேர்த்தி கடனுக்கு குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு, இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு போவார்கள். எனவே மலை முகடுகளுக்கு சென்று குழந்தைகளுக்கும் தனக்கும் மொட்டையடித்த தமிழர்கள் வாழ்க்கை இன்றைக்கு மலையையே முட்டையடித்து விட்டார். ஆறுகளை குடித்து விட்டார். மலர்களை, அந்த மலைகளை புலன் கிரானைட் ஆகி மலைகளை விழுங்கி விட்ட மகாதேவர்களை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. மணலை கூட எடுத்து 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 இன்றைய ஆறுகள் எல்லாம் பால்பட்டு கிடக்கிற ஒரு புடி மணல் தயாரிப்பதற்கு ஏறத்தாழ 140 ஆண்டு ஆகும் சொல்லி சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு மணல் கொள்ளை நடக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இயற்கையோடு இயந்த வாழ்விலே உயிர் நேயம் இருந்தது, இரக்கம் இருந்தது, அருள் இருந்தது. அதனாலதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயர்ந்த நெறியை சொன்ன தமிழர் வாழ்வியல் இன்னைக்கு என்ன ஆயிருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் அதற்கு வருகிறேன். பிறப்புக்கும் எல்லா மனிதர்க்கும் என்று சொல்லாமல் திருவள்ளுவன் எல்லா உயிர்க்கும் என சொன்னார். இதுல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படையான அம்சம் என்று சொல்லி சொன்னால், தமிழர் வாழ்வியல்ல இருந்தது சிலது போய் இவர்களிடத்திலிருந்து விடைபெற்று போய் பல காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, சில பழக்கம் திரும்ப நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டு பழக்கம் மாதிரி வந்துருச்சு. இப்ப ரக்ஷா பந்தன் என்று, அது ரக்ஷா பந்தன், ரக்ஷான்னா பாதுகாப்புன்னு அர்த்தம், பந்தன்னா கட்டப்படுவதுன்னு அர்த்தம். இது இன்றைக்கு ஒரு பெரிய திருவிழாவாக தமிழ் சமூகத்திற்குள்ளே வந்திருக்கிறது. ரக்ஷா பந்தன்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா காப்பு நாள். அது சரியான தமிழ் சொல்லணும்னா காப்பு நாள் தான் சொல்லணும். இப்ப நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவன், பழைய மதுரை மாவட்டம், இப்ப தேனி மாவட்டம். அங்க பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு முதல் நாள் காப்பு கட்டு என்று சொல்வாங்க. அங்க அதுக்குன்னு உள்ள அந்த தாவரத்தை எடுத்து அதை
வீடுகளிலே கட்டி வைப்பார்கள், காப்பு கட்டி என்று சொல்வார்கள். ரக்ஷா பந்தன்னா இன்னைக்கு என்னன்னா, வடநாட்டுல நிறைய போர்கள் நடந்து அது சமய போர்களாக மாறி இருந்த காரணத்தினால அங்க இருந்த பெண்கள் என்ன பண்ணுவார்கள்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல சகோதரர்களை தேடி போய், கணவர்கள் என்ன ஆனார்கள் தெரியல, அது போர்ல ஒரு இறந்து போயிட்டார்களா, சகோதரர்களை தேடி போய் அதுல ஒரு கயிறு கட்டுவார், கயிறை கட்டுவார். அந்த கயிறு என்பது, நீ என் சகோதரன், என்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் கற்புக்கும் அனைத்துக்கும் நீதான் பாதுகாப்பு. எனவே ரக்ஷா பந்தன்னா கட்டப்படுவதுன்னு அர்த்தம். ரக்ஷா பந்தன்கிறது இன்னைக்கு அப்படியே வெளியே போய் அப்படியே திரும்பி வந்திருக்கு இன்னைக்கு. ஆனா நம்மகிட்ட இருந்தது காப்பு நான். எங்க இருக்குது நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, கம்பராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி மண்டபத்துல, மந்திராலோசனை கூட மண்டபத்துல ராமனுக்கு பட்டம் என்று அறிவித்து விட்டு அந்த புறத்திற்கு வருகிறான். கைகேயி அவனுடைய உள்ளம் மாற்றி 2 வரம் வாங்கி தன்னுடைய பிள்ளை பரதனுக்குத்தான் பட்டம் என்று மாற்றி விடுகிறான். நாம் கண்கூடா ராமாயணத்துல படிக்கக்கூடிய செய்தி. அப்ப அவன் மன்றாடுறான் 2 வரத்துல இல்லையே, 2ல் ஒன்றினாய், 2 வரங்கள்ல ஒன்றினாய், சீதை கேழ்வன் போய் வனமாழ்வி என் சேய் உலகாள், என் சேய் என்னுடைய பரதன் நாட்டை ஆள வேண்டும், சீதை கேழ்வன், ராமன்கிற வார்த்தையை கூட வாயால பேச மாட்டேன், சீதை கேழ்வன், சீதைக்கு கணவன் இருக்கிறானே அவன் போய் வனம் ஆளும், இவன் நாடாளுவான் அவன் காடாளுவான் என்று ஏய வரங்கள் 2ல் ஒன்றினால் என் சேய் உலகாழ்வது, சீதை கேழ்வன் இல்லையா வனம் ஆழ்வது என புகழ்ந்து நின்றாள், தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்று கம்பனே எழுதிக்கிட்டு இருக்கிற கம்பனே பொறுக்க மாட்டாம அந்த கைகேய அந்த தமிழ் உமிழ்நீராக மாறி அவளை காரி துப்புவதை போல, ஒரு தாய் இப்படி நடந்து கொள்ளலாமா, வளர்த்த தாயே இப்படிப்பட்ட ஒரு வேதம் காட்டக்கூடியதை செய்யலாமா என்று சொல்லுகிற பொழுது தசரத சக்கரவர்த்தி கைகேயினுடைய காலில் விழுந்து 2 வரத்துல உன்னம் மகனுக்கு வேணா பட்டம் கட்டி கொடு, ஆனா ராமன் காடு போகுவதை மட்டும் நீ விட்டு விடு, அதுக்கு வேணா வேற ஏதாவது நீ என்று கேட்கிறான். அவன் ஒத்துக்கிறல, அவன் காடு போகணும், இவன் நாடாளன். அதிலே குறியாக ராமன் காடு போக வேண்டும் என்பது ராமாயணத்துடைய பாகிய கருத்து. அவன் காடு போனான்னா தான் சீதை சிறை வைக்கப்படுவாள், ராவணனுடைய அந்த அழிவு உறுதி செய்யப்படும் என்ற அந்த மைய கருத்தை நோக்கி அந்த கதையை இயக்குகிற காரணத்தினாலே வருகிறது. அப்ப காலில் விழக்கூடிய அந்த தசரதன் கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை அற்புதமாக கம்பன் சொல்லுவான் இல்லையா, பட்டம் கட்ட வேண்டும்னா பரதனுக்கு கையில முதல்ல காப்பு நான் கட்ட வேண்டும், காப்பு நான், பரதனுக்கு காப்பு நான், உன் கழுத்து நான் ஆகும். அப்ப நான் செத்துடுவேன், உன் கழுத்திலே பூட்டப்பட்ட மங்கள நான் இருக்கிறதே, தாலி இருக்கிறதே, அதையே நீ அவுத்து நீ அவன் கையில காப்பு நானாக கட்டு என்று தன் சாவை பற்றி குறிப்பிட்டு, உன் கழுத்து நான், உன் மகனுடைய பட்டாபிஷேக கைக்கு காப்பு நானாக ஆக்குனா. அப்ப காப்பு நான் கட்டுவது என்பது நம்ம பழக்கமாக இருந்தது. காப்பு நான் கட்டுவது அங்க போய் பார்க்கிற போது இது பெண்கள் போய் சகோதரர்கள் கைக்கு கட்டுவது என்றாக. அதுவும் ஆணும் பெண்ணுமாக கலந்து படிக்கக்கூடிய கல்லூரிகள்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த ரக்ஷா பந்தன் நாள், காப்பு நான் கட்டக்கூடிய நாள்ல ஆண் நம்ம மாணவர்கள் எவனும் வர்றதே இல்லை. அன்னைக்கு இந்த பெண் கையில கட்டிச்சுன்னா சகோதரன் ஆயிடும். இப்படி ஒரு விபத்து கூட இப்பொழுது ஆகிவிடுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நான் இவ்வளவு சொல்லுவதற்கு என்ன காரணம் சொல்லி சொன்னா, இந்த காப்பு நான் என்பது பாதுகாப்பதற்காக கட்டப்படுவது என்று ஆகிறது. நான் அருணாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தேன். அங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ரக்ஷா பந்தன் திருவிழா, காப்பு நான் கட்டக்கூடிய திருவிழா நடக்கிறது. பெண் போய் ஆண் கையில கட்டுறது இல்லை, மாறாக அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நான் போயிருந்த பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். தமிழ் பண்பாட்டுடைய கூறு அந்த அருணாச்சல பிரதேசத்திலே இருக்கிறது. என்ன கூறுனா, காப்பு நான் எடுத்து இந்த ரக்ஷா பந்தன் கயிறு எடுத்து அங்கே உள்ள செடி கொடிகள் மரங்களுடைய கிளைகளிலே கட்டுகிறார். இயற்கையே
நீதான் என்னை பாதுகாக்க வேண்டும், என் உயிரை பாதுகாக்க வேண்டும், என் உடமையை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா மரம்தான் அடிப்படை இல்லையா? நாம் பார்த்தது நாம் உருவான கட்டிலும் மரம்தான், தொட்டிலும் மரம்தான், உணவும் மரம்தான், சோறும் மரம்தான், இறுதி பயண தேரும் மரம்தான், கடைசியில மயானத்தில் கூட அந்த மரத்தோடு தான் வாழ்க்கையை அது முடித்துக் கொள்கிறது என்பதை பார்க்கிற பொழுது எல்லாமே மரம்தான். இதை மனிதன் மறந்தான் என்பதை கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இயற்கையை பாதுகாப்பது என்கிற அந்த குணம் நம்முடைய முன்னோர்களுக்கு இயல்பாக இருந்தது என்கிற காரணத்தால் தான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நீதல் என்கிற 4 வகையான பாகுபாட்டை எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள் என்பதை நம்முடைய சங்க இலக்கியம் எடுத்து காட்டுகிறது. இதுல நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பிய செய்தி, இந்த பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு இங்கிருந்து அங்க போயிடுச்சு. எப்படி காப்புனான் ரட்சாபந்தன் அப்படி போனது மாதிரி ஆகிவிட்டது. அப்படி பார்க்கிற பொழுது நீ படையெடுத்து செல்கிற பொழுது ஒரு மரத்தின் இலையை கூட நீ உதிர்த்து விடக் கூடாது என்று வஞ்சினம் கூறி புறப்பட்டு போகிற அரசர்களுக்கு அன்றைக்கு இருந்த புலவர் பெருமக்கள் அறிவுரை சொன்னதை பார்க்க முடியும். அங்கே உள்ள நீர்நிலைகளை அழிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கின்றன இல்லையா? பார்ப்பார், பசு, பால் பசு, பெண்டீர், மூத்தோர் என்று வயதானவர்கள், பெண்கள், அதை போல அந்தணர்கள், பசு, இதையெல்லாம் போருக்கு முன்னாடி பாதுகாப்பான இடத்திலே நீங்கள் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், நாங்கள் போர் புரிய போகிறோம் என்று படை நடத்தி அந்நிய நாட்டை நோக்கி போகிறவன் இந்த இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இயற்கையை வாழும் தலத்தை சாகும் தலமாக மாற்றிவிடக் கூடாது என்று எச்சரிக்கை கொடுப்பார். அவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போவார்கள். சண்டை போடுவதற்குரிய படைகள் மட்டும்தான் போர்க்களத்துல மோதும். அதுதான் அது படைகளும் சமமான படைகளால போருக்கே சமர் என்று தமிழர்கள் பெயர் வைத்தார், சமம் என்று பெயர் வைத்தார். சங்க இலக்கியத்துல கதவு கூட போர்க்கதவுன்னா 2 கதவு சமமா இருந்தா தான் அது 2 மோதுது, அது சமமா இருந்தா தான் அது போர்க்கதவம் என்று அழைத்தார். இவ்வளவு நாம் மனதிலே வைத்துக் கொண்டு பார்க்கிற பொழுது எவ்வளவு உயிர் நேயம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் இருந்து இயற்கையை பாதுகாத்தார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்ப காப்பு நான் கட்டக்கூடிய பழக்கம் நமக்கு உழவு திருவிழாவாக இருந்தது. பொங்கல், தைத்திருநாள் நிகழ்வு வருகிற பொழுது அந்த எப்படியெல்லாம் அந்த இயற்கையை, பயிரை பாதுகாப்பதை பற்றி ஒரு பண்பாடு நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது என்பது பெரிது. அதுல நம்ம கவனிக்க வேண்டிய அடிப்படையான அம்சம் அந்த உயிர் நேயம், உயிர் இரக்கம் தான். அது எங்கே இருக்கிறதுன்னு கேட்டா தொல்காப்பியத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மரபியல்னு ஒரு பகுதி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா சொற்களை பயன்படுத்துகிற பொழுது உயர்திணை சொற்கள், அகிரிணை சொற்கள் என்று வருகிற பொழுது உயர்ந்த ஒழுக்கம், அதுக்கு அடுத்து அதுக்கு எதிர்ப்பதை வைக்கிற பொழுது தாழ்ந்த ஒழுக்கம்னு வைக்கல, தாழ்த்திணைன்னு வைக்கல. ஏன்னா தாழ்ந்தது ஒழுக்கமா இருக்க முடியாது, நிலை தாழ்ந்து விட்டா அது ஒழுக்கமா இருக்க முடியாது. அது உயர் திணை, அல் திணைன்னா உயர் திணை அல்லாதது. அத வாயால கூட அவன் சொல்றதுக்கு தயாரா இல்ல. உயர்ந்தது உயர் திணை, தாழ்திணை என்று சொல்லல, உயர்ந்தது அல்லாதது, அது அல்லாத திணை என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். தொல்காப்பிய மரபியல்ல வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா, தமிழர்கள் எல்லா உயிரையும் நேசித்தார்கள், மனித உறவு எந்த உறவோ அந்த உறவை பாராட்டினார் என்பதை அந்த நம்முடைய தொல்காப்பிய மரபியல் சொல்கிறது. என்ன சொல்லுதுன்னா, கீரி இருக்குதுன்னா கீரி பிள்ளை என்று அழைத்திருக்கிறார். பிள்ளை என்பது மனிதர்கள் பாராட்டக்கூடிய உறவு முறை. கீரி பிள்ளை, தென்னம் பிள்ளை, அணில் பிள்ளை என்று இயற்கை பொருட்களை அது மரம் என்று பார்க்காமல், அது விலங்கு என்று பார்க்காமல் அதனை பிள்ளை உறவு பாராட்டுகிறவர்களாக நம்முடைய தமிழ் சமூகம் இருந்திருக்குதுன்னா, அப்ப மனித உயிர்களை போல பாராட்டி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அது பேருக்கு ஒரு நிறமாகும், பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாதி நிறம் ஒரு குட்டி, சாந்து நிறம் ஒரு குட்டி, சாம்பல் நிறம் ஒரு குட்டி
எந்த நிறமாய் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ என்று பிறப்பின் அடிப்படையில் வேறுபாட்டுக்கு எதிராக பாரதி இன்றைக்கு பாடுகிற பாட்டுல வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை குட்டி போட்டுச்சுன்னு பாடாம அதுதான் மரபு. பிள்ளைகள் பெற்றது என்று பாடுகிறான்னா அந்த தமிழ் மரபின் நீட்சி. அணில் பிள்ளை, தென்னம் பிள்ளை, அதை போல கீரி பிள்ளை, முடி திருத்தக்கூடிய தொழிற்சல் நாசுக பிள்ளை. இப்படி அந்த சமூகம் இழிந்த சமூகம் தாழ்ந்த சமூகம் என்று தள்ளி வைக்காமல் உயிரின பாதுகாப்புக்காக அந்த இரக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அன்றைக்கு இயற்கைக்கு காப்பு நான் கட்டிய தமிழர்கள் இன்றைக்கு ஜாதி கயிறுகளை கட்டி கொண்டு பள்ளிகள்ல பிள்ளைகள் அறிவாள் உயர வேண்டும், நான் அறிவாள் தூக்கி ஒருத்தன் வெட்டி கொள்வதை பள்ளிகளிலேயே பார்க்க முடிகிறது என்பதை பார்க்கிற பொழுது மனம் வெந்து போகிறது, வேதனைப்படுகிறது. எனவே தமிழர் வாழ்வியல் என்று நாம் பார்க்கிற பொழுது இன்றும் ஒழுக்க மாண்புகளை இன்றைக்கு வாழ்வின் அனைத்து கூறுகளிலும் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படக்கூடிய தமிழர் பண்பாட்டுல அந்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு எழுதி எழுதின பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இந்திரர் அமிழ்த இயதாயினும் தமிழர் உண்டலும் இனிதன தமிழர் உண்டலும் இதனை தனியா சாப்பிட மாட்டாங்கிறத முதல்ல சொல்லிட்டு தமிழர்களுடைய வாழ்வு புகழினின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள். புகழ்னா உயிரையும் கொடுத்துருவானா தமிழன். உன்னால பழி வரும்னா பழியனின் உலகுடன் பெரினும் கொடுத்த உலகத்தையே உனக்கு கொடுக்கிறேன், இந்த பழிக்குரிய இந்த செயலை நீ செய்யினா அவன் தீண்ட மாட்டான். புகழனின் உயிரும் கொடுக்குவர், வழியனின் உலகுடன் பெரிடும் கொள்ளலர், அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே உண்டால் அம்மை உலகம். இந்த உலகம் ஏன் இருக்குதுன்னா அமிர்தமே கிடைச்சாலும் தனியா சாப்பிட மாட்டான், பகிர்ந்துதான் சாப்பிடுவான். அதே மாதிரி புகழ் சொன்ன உயிரை கொடுப்பான், பழி உலகத்தையே கொடுக்கிறேன்னு சொன்ன பழிக்குரிய காரியங்களை செயல்பாடுகளை செய்ய மாட்டான், தனக்கென வாழ மாட்டான், பிறர்க்காக வாழக்கூடிய வாழ்க்கை அதைத்தான் ஈகை வாழ்க்கை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று அன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகத்திலே இந்த ஈகை உயிர் வாழ்தல் புகழோடு வாழ்தல் என்பதை வாழ்வியல் முறையாக நெறியாக தந்தார்கள். அதுக்காக வேண்டி தவறான காரியங்களில் ஈடுபட்டு புகழை அடைவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அது போர்னா கூட முதுகில் அடிக்க மாட்டான், மார்போடுதான் நேருக்கு நேர் தான் போர் என்று. போரிலும் அறம், இன் லவ் அண்ட் வார் நத்திங் இஸ் அன்ஃபேர் என்பது அந்த மற்ற மொழிகளில் எழுதப்பட்ட காவியங்கள் ஷேக்ஸ்பியர் சொல்றார், இன் லவ் அண்ட் வார் நத்திங் இஸ் அன்ஃபேர். காதலிலும் போரிலும் அது அறத்திற்கு உட்பட்டு எல்லாம் இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை என்று வைத்திருக்கக்கூடிய பண்பாட்டு ஒழுக்க நெறிமுறைகளுக்கு விடுமுறை விடுவதை போல தள்ளி வைக்கப்படுவதை போன்ற பார்வை தமிழ் சமூகத்தில் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்பதை பார்க்கிறோம். இந்த விருந்து உபசரித்தலை பற்றி நான் இவ்வளவு எடுத்து சொன்னேன், இயற்கையை நேசிப்பதை பற்றி சொன்னேன். வழி என்றால் அவர்கள் அது எந்த நீ உலகத்தையே நீ கொடுத்தாலும் விலையாக கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அந்த குறிப்பையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். இன்னைக்கு தமிழ் சமூகத்துல இதெல்லாம் இருக்குதா என்பது இன்றைய எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா என்னென்ன நோய்கள் இருக்கின்றன என்று தெரிகிறது. முழுவதுமாக அருகி இல்லை, அதை வாழ்வியல்ல நாம் தமிழர் வாழ்வியலும் நெறியும் இன்றைக்கு அதை நாம் சரிவர முடிவு செய்ய முடியும். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்பதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறான். அப்ப யாராவது தன்னுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடக்கூடிய ஒருத்தன் சாராய கடை முதலாளியா இருக்கிறான்னு வச்சு, சாராய கடை முதலாளியா இருக்கிறவன் தன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறான்னா தன்னுடைய கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களில் ஒருவனை தேர்ந்தெடுக்க, ஏன்னா அது தன் பெண்ணினுடைய வாழ்க்கைன்னு பாக்குறானா இல்லையா. அதனால எது சரி, எது முறை, எது தகும், எது தகாது என்ற அந்த வரையறைகளுக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கையினுடைய
அடையாளங்களை முற்றுமாக இழந்து விட்டார்கள் சொல்ல முடியாது. எனவே பழந்தமிழர் வாழ்க்கை அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கு இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அப்படியே கடந்து போகிறோம் என்பதையும் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம மதுரையில உயர்நீதிமன்ற கிளை இருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்ற கிளை இருக்கு. அங்க ஒரு வழக்க விசாரிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நீதிபதி அதை விசாரிப்பதற்கு எடுத்துக்கொள்வதா, அதை அட்மிட் பண்றதா வேணாம் அப்படின்னு உள்ள வழக்கு வந்த பொழுது அவர் விடுப்பு போட்டே போயிட்டார். அவரை பார்த்து கேட்டாரு, இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. ஏன் விசாரிக்க முடியாதுன்னா, நீர்நிலைகளில இன்னைக்கு ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டி எழுப்பி விட்டார். அதுல தர்மம் நெறி முறையெல்லாம் பார்க்கல. இன்னைக்கு பல கட்டடங்கள் இன்னைக்கு நீர்நிலைகளை முற்றுமாக தூர்த்து விட்டு இயற்கையை அழிச்சிட்டு கட்டடங்களை கட்டி இருக்கார். நீதிபதி மதுரையில மறுத்ததற்கு என்ன காரணம்? நீதி நிலைநாட்டப்பட்ட இடமா இல்லையா? சிலப்பதிகாரம் நடந்த இடமா இல்லையா? ஒருவேளை அந்த மண்ணை முயற்சியதுனால அவர் சொன்னார், இல்ல நான் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. நீர்நிலைகளை அழித்து தூர்த்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட ஒரு பொதுநல வழக்கை என்னால விசாரிக்க முடியாது என்று சொன்னார். ஏன்னா அந்த மதுரை உயர் நீதிமன்றமே ஒரு ஏரியை தூர்த்து கட்டியிருக்கு. அப்படின்னா இந்த வழக்கை நான் இங்கேயே இந்த கட்டடம் விசாரிக்கிற கட்டடமே முறையா கட்டப்படல என்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இயற்கை ஒரு பக்கம் அழிவுக்கு வேட்டைக்காடாக மாறி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்ப நாம பார்த்தோம் சொல்லிச்சோன்னா தண்டவாளத்துல விழுந்து எத்தனை யானை செத்து போகுது என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இதையெல்லாம் சும்மா பார்த்து கொண்டு இல்லை, இலக்கியங்களை பதிவு செய்து கண்டிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய உள்ளம் தமிழர்களுக்கு முற்றுமாக அற்றுப்போய் விடவில்லை. கிளர்ந்து எழுந்து நிற்கக்கூடியவர்களும் இருக்கிறார். எழுத்துல எழுதுகிறார், சச்சிதானந்தம் சொல்லி ஒரு கேரள கவிஞர் எழுதுகிறாரு, கடைத்தெருவுக்கு வந்த யானை துதிக்கையை நீட்டி காசு கேட்கவில்லை, காடுகளை கேட்கிறது என்று எழுதுகிறார். அப்படின்னா இன்னைக்கு கூட இந்த விலங்குகளாகட்டும், இயற்கையாகட்டும், ஆறுகளாகட்டும், மலைகளாகட்டும், இவற்றை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இவற்றை விட்டு நாம் அந்நியப்பட்டு விடக்கூடாது. அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வு நமக்குரிய வாழ்வு. பழந்தமிழ் வாழ்வியல் உயிரென போற்றப்பட்ட ஒன்றை நாம் இழந்து விடக்கூடாது என்கிற சிந்தனையும் நான் முன்வைக்கிறேன். எனவே இந்த மனதளவிலே இன்றைக்கு என்னென்ன தோன்றியதோ அதை நான் உங்களிடத்திலே வைத்திருக்கிறேன். நீங்கள் அதை கருத்திலே கொண்டு இது மாதிரியான எண்ணற்ற அற்புதமான கருத்துக்கள் நம்முடைய இலக்கியங்களில், வாழ்வியலில், நடைமுறையில் அன்றும் இன்றுமாக நாம் பார்க்க முடிகிறது என்பதைத்தான் என்னுடைய பார்வையாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, அருமை ஐயா. அதாவது அடைமழை நின்றாலும் அதனுடைய சாரல் நிற்கவில்லைங்கிற மாதிரி ஒரு மனதில் ஒரு கிளர்ச்சி. ஏன்னா தமிழ் கேட்டாலே நமக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். ஐயா அவர்கள் பேச்சை இன்னும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான பொழிவு ஐயா. பாரதியிலிருந்து தொடங்கி நாயன்மார்களை தொட்டு பெரிய புராணத்தை கடந்து அணிலுக்கு உயிரூட்டும் இரக்கம், அதை அழகாக எடுத்து சொன்னீர்கள் ஐயா. கதவடைக்கும் முன்பாக யாரும் பசியோடு இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுட்டு எதிர்குரல் வரலைனாதான் கதவையே சாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்முடைய பாரம்பரியத்தை பத்தி அழகா சொன்னீங்க. பசி பிணியை போக்கக்கூடிய என்றும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அணையா விளக்கு வள்ளலார் பத்தி சொன்னீங்க. நானிலம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஐநிலம் கிடையாது, இந்த நானிலத்தில் திரிபு வந்துதான் அந்த பாலை நிலம் வந்ததுங்கிற அந்த கருத்தையும் எங்களுக்கு நயம்பட உரைத்தமைக்கு நன்றி ஐயா. இந்த ரக்ஷாபந்தன் எப்படி நம்மிடமிருந்து துவங்கிய அந்த காப்பு கட்டு அங்கே சென்று மீண்டும் நமக்கே வந்தது. அதிலும் சிறப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் தாங்கள் சென்ற பொழுது மரக்கிளைகளுக்கு அவர்கள் எங்களை காப்பாற்றுவாயாகன்னு அவங்க அங்கே காப்பு கட்டியதை பத்தி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அந்த காப்பு கயிறை மரக்கிளைக்கு கட்டி எப்படி அந்த இயற்கையோடு இயைந்த நம் தமிழர் வாழ்வை தொலைத்து விடாமல் நாம் தொடர வேண்டும் அப்படின்னு உங்க ஆதங்க பதிவாகவும் நான் இதை பார்த்தேன். ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு நன்றிங்க ஐயா. அகிலம் அறிந்த ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் செந்தமிழ் பந்தி விரித்து செம்மையாய் கருத்துரைத்து செருக்கின்றி வாழ்த்துரைத்து சிகரமாய் உயர்ந்து நின்று உரை ஆற்றியவரின் பெருமையை உலகறிய செய்வது எம் கடமை என்பதால்
கவி மாமணி பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் ஐயா அவர்களை பற்றிய ஒரு குறிப்பினை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் கிராமத்தில் பிறந்தவர். பிஎஸ்சி விலங்கியல் மதுரை தியாகராசர் கல்லூரியில் படித்தவர். எம்ஏ திருச்சி தேசிய கல்லூரி, எம்ஃபில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் முடித்திருக்கிறார். ஆய்வு பட்டமாக டாக்டர் பட்டம் மலேசியா பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்திலும் பெற்றிருக்கிறார். 36 ஆண்டுகளாக வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் 2000 ஆண்டு முதல் 2006 வரை தமிழ்துறை தலைவராகவும் 2006 ஜூனில் அவர் பணி நிறைவும் செய்திருக்கிறார். ஐயாவிற்கு பணி மட்டும்தான் நிறைவு, தமிழ் பணி என்றும் நிறைவடையாது என்பதை இந்த இடத்தில் சொல்லி, விருதுகளாக அவர் பெற்றவை ஏராளம். அதை உங்களுக்கு தாராளமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத் தமிழ் கவிஞர் மன்றத்தின் கவி மாமணி விருது, அதை வழங்கியவர் நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் ஐயா அவர்கள். தமிழக அரசின் பாரதிதாசன் விருது, குடியேற்றம் இலக்கிய வளர்ச்சி மன்றத்தின் கவி முரசு விருது, வேலூர் பாரதி நற்பணி மன்றத்தின் கவி அருவி விருது, வெட்டுவானம் 63 சமரச சன்மார்க்க சங்கத்தின் சிலம்பு சொற்கோ விருது, மல்லை தமிழ்ச்சங்கத்தின் பெருந்தமிழர் விருது, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் பாரதியார் விருது, விடுதலை சிறுத்தை கட்சியின் காயிதே மில்லத் திரை விருது, தமிழக அரசின் உமறு புலவர் விருது, கவிக்கோ அறக்கட்டளையின் கவிக்கோ விருது, திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் தமிழ் தகவாண்மையர் விருது, மலேசியாவில் நடந்த 2ஆம் உலக கவிதை மாநாட்டில் தமிழவேல் விருது, திமிரி தமிழ் இலக்கிய பேரவையின் திருவள்ளுவர் விருது, சிங்கப்பூர் முஸ்தபா அறக்கட்டளையின் ஊவேசா விருது, எஸ்டிபிஐ கட்சியின் கவிக்கோ விருது, கவிஞர் சிற்பி அறக்கட்டளையின் சிற்பி விருது, காந்தி உலக மையத்தின் செந்தமிழ் விருது, பன்னாட்டு தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு கழகத்தின் வளர் தமிழ் அறிஞர் விருது, வாலி அறக்கட்டளையின் வாலி இலக்கிய விருது. ஐயாவுடைய கவிதை நூல்கள் ஏராளம். பெயர்களே அவருடைய திறமையையும் அறிவையும் பறைசாற்றும். செவ்வந்தி, யுரேகா, மயானத்தில் ஒரு தொட்டில், மின்னல் திரிகள், நீருக்கு தாகம், பேனா மினார், இலவசத்திற்கு ஒரு விலை, தீபங்கள் எரியட்டும், கண்ணீர் வயல்கள், எதிர்காற்று, 500 யுனானி மருந்துகள், இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். உரைநடை நூல்களாக மீராவின் கனவுகள், புதுக்கவிதைகள், தொன்மம், இஸ்லாமியரின் தமிழ் இலக்கிய கொடை, தாழ் மகள், தமிழர் வாழ்வில் மொழியில் இலக்கியத்தில் இஸ்லாத்தின் தாக்கம், முன்னுரை கல், அயல் மகரந்த சேர்க்கை, மகரந்த வாசல், தமிழும் கம்பனும், கம்பன் கவியீர்ப்பு மையம், சிலப்பதிகாரத்தில் அறக்கோட்பாடுகள், கிரணவாசல், முத்தமிழ் முன்னேர், தீந்தமிழ் திறவுகோல், தூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள், வரலாற்றில் வாழ்பவர்கள், அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். தமிழும் இஸ்லாமும் இப்பொழுது அச்சில் இருக்கிறது. ஐயா இன்றும் தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாக உள்ளோட்ட வெள்ளோட்டமும் அச்சில் இருக்கிறது. இதை தாண்டி 250க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை படைத்திருக்கிறார். இவருடைய கவிதைகள் இடம்பெற்ற இதழ்கள் ஏராளம். அதில் சில அன்னம் விடு தூது, சோதனை, கண்ணதாசன் கடிதம், காதரை, செம்மலர், வானம்பாடிகள், தீபம், ஆனந்த விகடன், குமுதம், சங்கொலி, இனி நந்தன், சின்னத்திரை பங்கேற்பாக சன் தொலைக்காட்சி, சென்னை தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, கவியரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கவிராத்திரி, கவிதை வழக்காடு மன்றம், கவிதை பட்டிமன்றம் மற்றும் கருத்தரங்கங்கள். 2000 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை ராஜ் டிவியின் அகட விகடம் நடுவராக பணியாற்றியவர். இலக்கிய அமைப்பில் ஐயா பயணம் செய்த நாடுகள் மிக பல. ஐயா அவர்களுக்கு திணை அமெரிக்கா சார்பில் மீண்டும் பணிவான நன்றியை தெரிவித்து உளம் மகிழ்கிறேன். ஐயா, இப்பொழுது நன்றி சொல்லும் நேரம். இந்த திணை அமெரிக்காவின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அற்புதமாக 2 நாட்களும் தன்னுடைய தமிழ் செயல்பாட்டை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் திணை அமெரிக்க நிர்வாக குழு, நம்முடைய நண்பர் இளமாறன், பிரபு, ரவி, பாலா மற்றும் செந்தில் ஐயா, சோமோழங்கவன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும், கிருத்திகா உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். அதை தாண்டி இன்றைய நிகழ்வில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்கிய நண்பர் பிரபு அவர்களுக்கும், அருமையாக தன்னுடைய ஐயா அவர்கள் சொன்னது போல திருக்குறளை தமிழிலும் சொல்லி ஆங்கிலத்திலும் சொல்லிய நம் செல்வன் ஆதவன் அவர்களுக்கும், என்னோடு கருத்தரங்கத்தில் பங்கேற்ற அன்பு தோழமை சரவணகுமார் அவர்களுக்கும், வாழ்த்துரையை வகைமையோடு, அதாவது வாழ்த்துதல் மட்டுமல்லாது வழிகாட்டியாகவும் செயல்படக்கூடிய டாக்டர் சோமழங்கோவன் ஐயா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய துரைக்கண்ணன் அண்ணா அவர்கள், கோபால் அண்ணா அவர்கள் உள்ளிட்ட நிறைய ஆளுமைகள் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைத்ததாக எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம்.
மீண்டும் அடுத்த நிகழ்வில் திணை அமெரிக்காவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.